இந்த வாரம் பல்லவார சந்தைக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் ஆனால் பெருசாக இந்த வாரம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் அந்த ஒரு கடையில் மட்டும் JBL ஸ்பீக்கர் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பவர் அடாப்டர் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. நாங்கள் அது ஒரு 300 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதை எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா பிகாஸ் அதுக்கு பவர் அடாப்டரே இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறப்போ தான் அதுக்கு 24 வாட்ஸ் இன்புட் கொடுக்கணும் 5 ஆம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு. ஸோ நம்மக்கிட்ட ஏதாச்சும் அடாப்டர் இருக்கான்னு செக் பண்ணலான்னு பார்க்குறப்போ நம்மக்கிட்ட அந்த அடாப்டர் இல்லை. ஸோ திரும்பவும் என்ன பண்ணிட்டோம்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தோம். அது ஆல்மோஸ்ட் 1000 கிட்டே வந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு திரும்பவும் பலவாரத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மார்க்கெட் கிளம்பி போயாச்சு. கிளம்பி போயிட்டு அங்கே செக் பண்ணுறப்போ இருந்துச்சு 24 வாட்ஸில் 2.5 ஆம்ஸ் தான் இருந்துச்சு. அது யூஸ் பண்ணுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்தோம். பட் ஆனால் வாங்கிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சர்ப்ரைசிங் இது ஆன் ஆகிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஓகே ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தா அது டெமோ கண்டிஷனில் இருக்குது. லிட்டரலி டெமோ கண்டிஷனில் தான் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் பென்ட்ரைவ் மட்டும் பாட்டு ஏதாவது போட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்குறப்போ ரிமோட் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி நமக்கு ரிமோட் இல்லை பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்போ ஃப்ரெண்டு மேனுவலாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னான். சரி இதை பார்த்துக்கலாம்.